இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ தான் பார்க்க போகிறோம். மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பிகினராக முதல்ல உள்ள ஒரு சில பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸ்டாக்ஸ் வந்து போகவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்டு கிட்டத்தட்ட விட்டுட்டேன். நிறைய மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே செல் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் மைனஸ்லேயே இருந்தது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டு தான் டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஹிஸ்ட்ரிலாம் காமிக்கிறேன் பாருங்கள், எப்போ வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ப்ளஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். வேஸ்டேஜும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ஃப்ரீ கால்ஸோ பெய்டு கால்ஸோ எந்த கால்ஸும் இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணுறதுக்கான குரூப். உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான லேர்ன் பண்ணுறதுக்கான குரூப்பை கண்டி இதில் எதுவும் ஃப்ரீ கால்ஸோ பெய்டு கால்ஸோ அப்படி எந்த விதமான கால்ஸும் உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ இந்த டாடா டிஜிட்டல் ஃபண்டை பற்றி பார்ப்போம். பிகினர்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு கம்மி. ரிஸ்க் எப்போ கம்மின்னா, ஷேர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல ரிஸ்க்கு கம்மி. அதேமாரி ப்ராஃபிட்டும் கம்மி. ஸோ இதுவும் தெரிஞ்சுங்க, ரிஸ்க்கு கம்மியாக இருக்குன்னா ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்கும். ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னா ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பிகினர்ஸு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெஸ்ட்டு எதுனா மியூச்சுவல் ஃபண்டு தான். மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே ரிஸ்க்கு உங்களுக்கு இல்லை, நீங்கள் எதுவும் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுற பொறுத்து இல்லை, எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இன்வெஸ்ட் மட்டும் பண்ணாலே போதும். உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை இருந்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஸ்மார்ட் ஹோம் ஸோ எப்போ பை பண்ணதுலேருந்து காட்டுறேன் பாருங்க வாங்க. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா, அதேமாரி நீங்கள் எஸ்ஐபியில் போடுறது பெஸ்ட்டு. மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு போடுறது பெஸ்ட்டு. நான் இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸும் நான் பண்ணேன் கண்டிப்பாக. அது நான் என்னோடய மிஸ்டேக்ஸ்னாலே இது பெருசாக க்ரோ ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போய் எப்போ வாங்கினது இது எல்லாமே பார்த்துடலாம் வாங்க. ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021 25 அக்டோபரில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் 5000. ஓகேங்களா? ஏன்னா இது மினிமம் அமௌண்ட்டு 5000 தான். அதனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2022, மார்ச்சு, மே, அதுக்கடுத்து திருப்பி மே மந்த்தும் போட்டிருக்கிறேன். அப்போல்லாம் கம்மியாக இருந்தது. நான் வாங்கினதுலேருந்து அப்படியே கம்மியாகிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக மார்ச் 2023, ஏப்ரல், மே 2023 வரைக்கும் போட்டேன். இது என்னென்னா, நான் வாங்கினதுல இருந்து லோவாகிட்டே இருந்தது. அது ஒன்று பிரச்சனை. இன்னொன்று நான் இன்வெஸ்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு எப்போ தோணுதோ இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் போட்டிருப்பேன். ஸோ அது கூட பெரிய பிரச்சனைன்னு இல்லை. ஒன்று மந்த்லியாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அது நான் பண்ணலை. ஓகேங்களா? அது ஒரு மிஸ்டேக்கு. இன்னொன்று என்ன தான் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலுமே, மியூச்சுவல் ஃபண்டுமே நம்ம செக் பண்ணி அதில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ் வேலை தான் இது எல்லாமே. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இதுவுமே நம்ம எல்லாமே செக் பண்ணோம். அப்புறம் முக்கியமான இது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5000 போட்டது. இதில் மினிமம் அமௌண்ட்டு 5000. ஸோ அதனால் நான் எடுத்தோடனே 5000 போட்டேன். நமக்கே தான் மாரி தான். நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை தவிர எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 1500 அந்த ரேஞ்சில் தான் போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில். இது மினிமமே 5000 அப்படின்றதுனால சரி போட்டுட்டேன். சரி மினிமம் 5000 போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். ஸோ நமக்கே தான் மாரி அப்படி போடணும். இந்த ஃபஸ்ட் டைமே பல்காக போடுறது அது வேணாம் அப்படின்னு சொல்லலாம். இது நான் பண்ண மிஸ்டேக்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 2 இயர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் இது க்ரோவே ஆச்சு. இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்கன்னா 4.25% ரிட்டர்னில் இருக்குது. செல் பண்ணிவிட்டேன் நான். ஆல்ரெடி செல் பண்ணிட்டேன். ஆர்டர்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும். செல் பண்ணிட்டேன். ஆர்டர் இன் ப்ராக்ரஸஸ்னு வரும். ஸோ ஃபுல்லாகவே என்கிட்ட இருந்தது யூனிட்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பிளானிங் வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம். என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டுன்னு கொஞ்சம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி எது ஸ்மால் ஃபண்டோ இல்லை லார்ஜ் ஃபண்டோ அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே செல் பண்ணேன். இது மட்டும் வச்சுருந்தேன். இதுவுமே இப்போ செல் பண்ணிட்டேன். இது ஒரு 11,000 வச்சுருந்தேன். இதுவுமே இப்போ செல் பண்ணிட்டேன். ஸ்டாக்ஸ் இன்னமும் போய்கிட்டே தான் இருக்குது. ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பை பண்ணிகிட்டே இருக்கிறோம், செல் பண்ணிகிட்டே இருக்கோம். போன மந்த் அதுக்கு முன் மந்த்லாம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். நிறைய செல் பண்ணியிருந்தேன். நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருந்தேன் போன மந்த்லாம். இந்த மந்த்து கொஞ்சம் அப்படியே டவுனில் தான் இருக்குது. 1 மந்த்து க்ரீனு 1 மந்த்து ரெட்டு அப்படின்ற மாதிரி இந்த மந்த்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பிகினராக மியூச்சுவல் ஃபண்டில் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே ஒரு சில விஷயம்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. செக்டார் வைஸாகவும் சரி,
உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அதேமாதிரி மினிமம் அமௌண்ட் போடுங்க. எடுத்த உடனே பல்க் அமௌண்ட் போடாதீங்க. இந்த டாடா டிஜிட்டல் ஃபண்ட் மூலியமா நான் சொல்ல வரது என்னன்னா, 1 எடுத்த உடனே பல்க் அமௌண்ட் போட்டுறாதீங்க. 500 உங்களோட அமௌண்ட் வந்து ஒரு 500 தானா, 500க்கு எந்த ஃபண்டு கிடைக்குமோ அந்த ஃபண்டு. அப்புறம் ஒரு 1000 தானா, 1000க்கு எந்த ஃபண்டு கிடைக்குமோ அந்த ஃபண்டு. ஸோ எடுத்த உடனே பல்க் அமௌண்ட் போடாதீங்க. அதேமாதிரி சிப் வைஸா போட்டுக்கிட்டே வருங்க. அது ஏறுதோ இறங்குதோ சிப் வைஸா போடுறது பெஸ்ட்டு. இப்போ மந்த்லி ஒரு 1000 மந்த்லி ஒரு 500 அப்படின்னு மந்த்லி வைஸாக போட்டுக்கிட்டே வரது, சிப் வைஸாக போட்டுக்கிட்டே வரது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டைம் போடுறது, ஒரு டைம் விடுறது, இது கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்கும். ப்ராப்பராக நம்ம போட்டு வர சொல்ல அதோட ப்ராஃபிட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த நான் இந்த டாடா டிஜிட்டல் ஃபண்டில் கற்றுக்கினது இந்த 2 லெசன் தான். எடுத்த உடனே பல்க் அமௌண்ட் போடக்கூடாது. கொஞ்சம் சிப் வைஸாகவும் போட்டுக்கிட்டே வரணும். மந்த்லி வைஸாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாவோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.